இன்னைக்கு செய்ய போகிறது சுரக்காய் கடையலுங்க. இதுக்கு நல்ல ஒரு பிஞ்சு சுரக்காயை தோல் நீக்கிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் ஜீரகம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் போடணுங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா வதங்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குங்க, சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சம் நல்லா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறமா இதில் சுரக்காயை சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை இதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலாலாம் இதில் நல்லா இது பண்ணுற மாதிரி கிளறி விடுங்க. நல்லா மசாலா ஆட் ஆனதுக்கப்புறமா நம்ம குக் பண்ண முடியும். நல்லா கிளறி விடுங்க. இது போல் நல்லா கிளறி ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இதுக்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா இதுலேயே கொஞ்சம் சேர்த்து நல்லா அந்த சூட்லேயே அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் போல் இருந்துட்டு அதுக்கப்புறமா அதுலேயே தண்ணி இருக்குங்க. நீங்கள் கம்மியாக அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கிளறி கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மத்து வச்சு கொஞ்சம் புளி சேர்த்து மத்து வச்சு கடைஞ்சிருங்க. கொத்தமல்லி தூள்